நம்ம வீட்டு பொங்கல் சீர் என்னெல்லாம்னு பார்க்கலாமாங்க. நம்ம தோட்டத்தில் கிடைக்கிற பொங்கல் சீர் தாங்க இதெல்லாம். கரும்பு, இந்த கரும்பு 2-3 வருஷமாக வச்சுருக்கோங்க. தொடர்ச்சியாக கிடச்சிட்டே இருக்குது. மஞ்சள் கொம்பு போன வருஷம் பொங்கல் கிடைச்சதில் வச்சு விட்டது இப்போ நல்லா வந்திருக்குது இந்த வருஷம் அறுவடைக்கு. இந்த கரும்பு பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் போன வருஷம் கொடுத்தது தான். இது எப்படி கடிச்சு சாப்பிட்றனே தெரிலங்க. அந்த கண்ணெல்லாம் பாருங்கள் ரொம்ப பக்கம் பக்கமாக இருக்குது. இது வந்து பூளைப்பூ. இது தானாகவே வந்ததுங்க. நம்ம எதுவுமே போடல. கரெக்டாக அந்த சீசனுக்கு எப்பவுமே வந்துடுது. நம்ம வீட்டு தேவைக்கு விடவே அதிகமாக இருக்குதுங்க. மாமரம் வந்து இப்போ தான் குட்டியாக இருக்குது. சீதா மரத்துக்கடியே இருக்கனால அது மேலேயே வரல. மா இலையுமே வேப்பிலையுமே ஊர்லேருந்து கொண்டு வந்தாச்சுங்க. இது தாங்க நம்ம வீட்டோட இந்த வருஷம் பொங்கல் சீர். அப்புறமா கவர்மெண்ட் கொடுத்த பொங்கல் சீரையும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அதனோட கரும்பு தான் நாங்கள் இப்போ சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடிக்கரும்பை வச்சுட்டோன்னு வைங்களா, அடுத்த வருஷம் பொங்கல் காய்ச்சுங்க. உங்கள் வீட்டில் என்ன சீர் கிடச்சிருக்குன்னு சொல்லுங்கள்.